போட்டு பதவி அனுபவிச்ச கட்சி திமுக. இவர்களுக்கு மறுபடி ஓட்டு. எவன் இந்திய திணித்தா? காங்கிரஸ். யார் எதிர்த்தது? இந்த மண்ணின் பிள்ளைகள், இந்த மண்ணிலே படித்த மாணவ பிள்ளைகள். என்னுடைய மாமா காளிமுத்து, நாக்காமரசன், சிவகங்கை ராஜேந்திரன், கீரனூர் முத்து, கீழப்பலூர் சின்னசாமி, எண்ணற்றவர், கோடம்பாக்கம் சிவலிங்கம், மிருகம்பாக்கம் அரங்கநாதன், எண்ணற்ற போராளிகள் போராடி செத்தார்கள். அதுக்கு முன்னாடி நடராஜன், தாளமுத்து போன்ற நம் தாத்தாக்கு இங்கே திணித்தார்கள். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினிலே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த வேண்டும், இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ என்று அறைகள் விடுத்த புரட்சி பாவலின் பாக்களுக்கு ஏற்ப வந்து போராடி செத்தார்கள் நமது கொண்டவர்கள். என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்ற அச்சத்திலே. ஆனால் எல்லா பக்கமும் இந்தி எப்படி வந்தது? அற்ப தேர்தல், அற்ப பதவி ஆசைக்கு, பதவி லாபத்திற்கு போய் எந்த கட்சி திணிச்சதோ அதே கட்சியோட கூட்டு 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 முடிச்சா மொத்தமா இந்தி. எங்க இந்தி எதிர்ப்பு? எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாது போடா, ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்திக்காரனே வாடா. எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி, ஆளுங்கட்சியா இருக்கும்போது வெல்கம் மோடி. என்னடி என்னது என்னது? இந்த சனம் இன்னும் நம்புத. ஆடு அறுக்க போறவனையும் நம்புற மாதிரியே மக்கள் இன்னும் நம்புறாங்களே. கொடுமை. எதற்காக இவர்கள் கொண்டு போகணும்? சொந்த மாநில மக்களில் பல ஆயிரம் பேரை கொன்று குவித்தது மோடியின் அரசு. மோடிக்கும் குஜராத் கலவரத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. அன்னைக்கு அங்கே உள்துறை அமைச்சர் இருந்தவர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்தவர், இந்த அமித்ஷா ரெண்டு பேருக்கும் தெரியாது என்கிறார்கள். ஒரு நாட்டின் முதலமைச்சர் தெரியாம கலவரம் நடக்குமாங்க? பல மாதங்கள். பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள், கொன்றொழிக்கப்பட்டார்கள். சொந்த நாட்டு குடிகளை. அந்தப்போ அந்த கலவரத்தை ஆதரிச்சு பேசிய பெருமக்கள் யார் தெரியுமில்ல? திமுக. ஏன் அப்போ வாஜ்பாய் அரசியல் இது பங்கு வகித்திருந்தது, அமைச்சரவையில் இருக்குது. அப்போது இவர்கள் என்ன பேசுகிறார்கள்? காங்கிரஸ் குஜராத் கலவரத்தை எதிர்க்கும் போது, அப்படி என்றால் இந்திரா காந்தி மரணத்தப்போ நீங்கள் சீக்கிய பஞ்சாபில் நடத்திய சீக்கிய கலவரத்தை நாங்கள் பேச வேண்டியது வரும். பேசினார்கள். எப்படி ஆதரிச்சு பேசினார்கள் குஜராத் கலவரத்தை. அதற்காக நீ ஓட்டு போட போறியா? ஓட்டு போட போற, போடு போடு போடு. புதுசாக போட போறீங்க. மணிப்பூர் கலவரம், ஒரு வார்த்தை நாட்டின் பிரதமர் அல்ல உள்துறை அமைச்சர் அல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் யாராவது பேசியது உண்டா? மணிப்பூர் கலவரம் எதுக்காக? மலைவாழ் மக்கள், பழங்குடிகள் அவ்வளவு வெறும் கிறிஸ்தவத்தை கல்வி இருந்தார்கள். கீழே தரைத்தளத்திலே வாழ்கிற உயர் சாதி இந்துக்கள் எல்லாம் RSS பிஜேபி சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அந்த கிறிஸ்தவர்கள் ஓட்டு நமக்கு இல்லை, சாகலாம் முடிவுட்டான். கலவரம். காங்கிரஸ் ஆட்சியிலே ராணுவம் கற்பழித்தது. என் தங்கை ஆயிரம் சர்மிளா 16 ஆண்டுகள் உண்ணா நோன்பு இருந்தால் பயனில்லை. தேர்தலில் வெளியில இருந்து வாக்கு கேட்க விடவில்லை. 96 ஓட்டு வாங்கினது. 16 ஆண்டுகள் மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்ணா நோன்பு இருந்த மகள் 96, வெறும் 96 ஓட்டு. துவண்டு போய் என்னை வந்து சந்தித்தாள். நீ விட்டாத கெஞ்சின, வெறுத்து விட்ட. அந்த போராளி மகளை தோற்கடித்தார்கள். அப்போது என் அன்பு தம்பி தங்கைகளே, 12 பெண்கள் உடையற்ற உடலோடு கையிலே பதாகை ஏந்தி நின்றார்கள். இன்னும் மலையொலியில் இருக்கிறது பா. இந்திய ராணுவமே எங்களை கற்பழி. உலகம் விக்கி தலைவணிஞ்சது. இந்தியா அப்பவும் ஒரு மான ரோசம் ஒரு அளவும் கிடையாது. அங்கே பாரத மாதாக்கு ஜெய போட்டு கொண்டுதான் இருந்தது. திருப்பி பிஜேபி ஆட்சியிலே ராணுவம் செய்யல, மக்களே செஞ்சுட்டான். வன்புணர்வு, கொலை. 2 பெண்களை நிர்வாணமா வீதியில் நடக்க வச்சுட்டு போய் கூட்டு வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சு எரிச்சு கொண்டுட்டான். ஒரு வருத்த செய்தி இந்த நாட்டில், இந்த நாட்டின் பிரதமர், பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், ஐயோ இந்த கொடுமை, ஐயோ ஒண்ணு கிடையாது. கலவரத்திலே பிறந்து கட்சியை வளர்த்தவர்கள் இவர்கள். அவர்களுக்கு கலவரம் இல்லை என்றால் கட்சி வளர்க்க முடியாது.